Hi guys, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. ஒவ்வொரு யூடியூப் கிரியேட்டரும் தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசி அப்படிங்கிறது என்ன, அந்த பாலிசியை நம்ம மீறும் பட்சத்தில் நம்மளுடைய சேனலுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் எந்த வரையே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் கிரியேட்டர் பண்ணக்கூடாத கண்டென்ட் என்னென்ன அப்படின்றத பற்றியான ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த பாலிசியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசியை மீறும் பட்சத்தில் நம்மளுடைய சேனல் டெர்மினேட் செய்யப்படும். ஓகேங்களா, அதுக்கு 3 விதமான ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை டெர்மினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேல் கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசியோட ஸ்ட்ரைக்கை சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கம்யூனிட்டி கைட்லைன் பாலிசியில் கொடுத்துருக்கிற 5 விதமான கண்டென்ட் என்னென்ன அப்படின்னா, செக்ஸுவல் கண்டென்ட், டேஞ்சரஸ் கண்டென்ட், ஹேட்ஃபுல் கண்டென்ட், வைலண்ட் கண்டென்ட், ஸ்பேம் கண்டென்ட் அப்படின்ட்டு 5 விதமான கண்டென்ட் இருக்குது. இந்த 5 விதமான கண்டென்ட்டை நம்ம மீறும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகேங்களா, செக்ஸுவல் கண்டென்ட் அப்படிங்கிறது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் கிரியேட்டர் அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லையும் சரி, அதுக்காக செட் பண்ணக்கூடிய தெம்ப்நெயில்ஸ்லையும் சரி, எந்த ஒரு இமேஜஸையும் வீடியோஸோடைய ஆபாசமான கிளிப்ஸையும் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மீறும் பட்சத்தில் நம்மளுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் இது சம்மந்தமான அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரல அப்படின்ட்டு எல்லாருமே யோசிப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. அதிலே கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் போனீங்கன்னா வரும். என்ன அப்படின்னா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ட்டு போட்டு அது கம்யூனிட்டி கைட்லைன் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அவங்க மேலே நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாகவே அவங்க இந்த மாதிரி செக்ஸுவல் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அந்த தெம்ப்நெயில்ஸ்க்கும் சரி, வீடியோஸ்க்கும் சரி ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கைட்லைனில் வரக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, டேஞ்சரஸ் கண்டென்ட். டேஞ்சரஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு யூடியூப் கிரியேட்டர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் டேஞ்சரஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மேஜிக் அப்படின்றத பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட்டான மேஜிக்லாம் பண்ணுறாங்க. ஒருத்தங்களை சாகிற மாதிரியான காமிக்கிறாங்க, இல்லைனா பிளட் இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேஜிக் பண்ணுறப்ப அந்த மேஜிக்கை நம்ம கண்ணில் பார்க்கலாம், ஆனால் அதை நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணி பார்க்குறோம் அப்படின்றப்ப அதில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுதான் டேஞ்சரஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹேக்கிங் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, ஹேக்கிங்கில் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை நம்மளுடைய அக்கௌண்ட்டையும் சரி, நம்மளுடைய மொபைலையும் சரி இந்த மாதிரி ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதையே நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது. அப்படி கற்றுக் கொடுக்குறப்ப அது டேஞ்சரஸ் கண்டென்ட்டில் வரும். இந்த மாதிரி டேஞ்சரஸ் கண்டென்ட்டை யாராவது அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு யூஸராக இருக்கும் பட்சத்தில் இது டேஞ்சரஸ் கண்டென்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். அடுத்து பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஹேட்ஃபுல் கண்டென்ட். ஹேட்ஃபுல் கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மொழியை பற்றியோ, இல்லை ஒரு ஜாதியை பற்றியோ, ஒரு இனத்தை பற்றியோ, இல்லை ஒரு தேசத்தை பற்றியோ தவறாக பேசும் பட்சத்தில் அது ஹேட்ஃபுல் கண்டென்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு தனிநபர் இருக்காங்க அப்படின்னா அந்த தனிநபரை டார்கெட் பண்ணி தவறான விஷயங்கள் பரப்புகிறாங்க அப்படின்னா அதுவும் ஹேட்ஃபுல் கண்டென்ட்டில் தான் வரும். ஒருத்தன் ரொம்பவே மோசமானவன் இருக்கான் அப்படின்னா அவனை பற்றி நல்ல விதமாக நம்ம பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஹேட்ஃபுல் கண்டென்ட்டில் தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கண்டென்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வைலண்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது. வைலண்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தீவிரவாதத்தை தூண்டும் விதத்தில் ஒருத்தவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் வைலண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்டான கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை ஒரு யூடியூப் கிரியேட்டர் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்ட்டு தெரில. அதிகப்படியான யூடியூப் கிரியேட்டர் இந்த டைப் ஆஃப் கண்டென்ட்டில் தான் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதையே வாங்குறாங்க. இந்த டைப் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்ல வரது எது அப்படின்னா, ஸ்பேம் கண்டென்ட் அப்படிங்கிறது தான். ஸ்பேம் கண்டென்ட்டில் என்னென்ன விஷயங்கள் அடங்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன். ஒருத்தர் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனை நம்ம அப்படியே பேஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ரெண்டாவது டைட்டிலுக்கும் வீடியோக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது. வீடியோ ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு டைட்டில் வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா
அதுவும் ஸ்பேம் கண்டென்ட் அப்படின்றது தான் போகும். அதே மாதிரி நம்ம டேக் செக்ஷன் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒருத்தருடைய டேக்கை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்லோட் பண்ணுற டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் கண்டென்ட் தான் நம்மளும் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்மளுடைய வீடியோஸ்க்கு வியூஸே போகல அப்படின்றப்ப அவங்களுடைய டேக்ஸ்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய சேனல் வேறு லெவலில் ஆயிரும், வியூஸ் நல்லா போகும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்ப அதுவும் ஸ்பேம் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் போகும். அடுத்து சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூனிக்னஸ் அப்படிங்கிறது தான். ஒருத்தர் அவங்களுக்கான ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறப்ப அதை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறப்ப அதுவும் ஒரு விதமான ஸ்பேம் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து ஸ்பேம் கண்டென்ட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா தம்ப்லைன் செட் பண்ணுறது தாங்க. தம்ப்லைன் செட் பண்ணுறதுல ஒவ்வொரு யூடியூப் கிரியேட்டரும் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா வீடியோக்கும் தம்ப்லைனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா வியூஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து யாராவது தம்ப்லைன் செட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே ரிப்போர்ட் பண்ணலாம். முழுக்க சேனல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் அதுக்கும் அவங்க மேலே வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தவறுகள் பண்ணால் மட்டும்தான் ஸ்பேம் கண்டென்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்மளுடைய வீடியோஸ் போகும். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்றது வரும். ஓகேங்களா, அதிகப்படியான பேர் இந்த டைப் ஆஃப் கண்டென்ட்டில் தான் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்றதே வாங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரியான தவறுகளை பண்ணாதீங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. கம்யூனிட்டி கைட்லைனில் இருக்கிற பாலிசியில் இருக்கிற என்னென்ன கேட்டகரி ஆஃப் கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கம்யூனிட்டி கைட்லைனில் சொல்லியிருந்த எந்த ஒரு ரூல்ஸுமே நான் ஃபாலோ பண்ணாமல் அவங்க எந்தெந்த மாதிரி கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த கண்டென்ட்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும், என்னோடய சேனல் டெர்மினேட் ஆயிருமா அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி எழும். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது டைமும் நீங்கள் அதே தப்பை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்றதே கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வார்ன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா லைவ் அப்படின்றத கட் பண்ணிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குக்கு 90 நாள் எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்டில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே ஸ்ட்ரைக் வாங்காமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சேனலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா உங்களுடைய சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 90 நாளுக்குள்ளேயே நீங்கள் ரெண்டாவது ஸ்ட்ரைக்கும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாரத்துக்கு எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியாது. அந்த 90 நாளுக்குள்ளே நீங்கள் 3வது ஸ்ட்ரைக்கும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சேனல் வந்து கிடைக்காது. அந்த சேனல் வந்து மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 80% பக்கமாக அந்த சேனல் மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த மெயில் ஐடியில் எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து உங்களால் சைன்இன் பண்ண முடியும். ஆனால் யூடியூப் அக்கௌண்ட் மட்டும் உங்களால் சைன்இன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ கம்யூனிட்டி கைட்லைனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மீறி நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் ரீப்ளே பண்ணுறேன். இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.